இந்த அறிவு திருவிழா தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. விஜய் வந்து மறைமுகமா அட்டைன்னு வந்து சொல்லியிருந்தார். பேஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு அட்டை வந்து தட்னா விழுந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு பதிலடியா விஜயும் இந்த அறிக்கை வந்து கொடுத்திருந்தாரு. தாவேக்காவை திட்டத்துக்காகவே இந்த அறிவு திருவிழா வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ அந்த நெரேட்டிவ் வந்து செட் ஆகுதா விஜய் வர்சஸ் உதயநிதி? இல்ல, அதுதானே நடக்க போகுது. அதாவது 2026 தேர்தலை பொறுத்தவரை திமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் மு.க. ஸ்டாலின், அதுல மாற்றம் இல்லை. ஆனா எதிர்காலத்தில் அது உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்னு வந்து தான் நிற்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அப்படி ஒரு சூழல் வரும்போது அன்னைக்கு விஜய்க்கு எதிராக நீங்கள் உதயநிதியை கொண்டு போய் நிறுத்துனீங்க அப்படின்னா, விஜய்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவராகவும், அவர் முன்னால் உதயநிதி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இளவரசனாகவும் தெரிவார். அப்போது இப்போவே இவருக்கு நிகரானவர் இவர் தான் அப்படின்னு வந்து ஒரு மனநிலையை வந்து உருவாக்கணுங்கிறதுனால தான் இப்போ உதயநிதி முன்னிலைப்படுத்தி இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா உதயநிதியை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் விஷயத்தில் வரவே மாட்டார். ஆரம்பத்தில் சினிமா செய்திகள்லாம் படிப்பதில்லை அப்படின்னு பிகினிங்லேயே விஜய் அரசியலை அவர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்களில் தான் கவனம் செலுத்துவார். விஜய் கிட்ட போக மாட்டார். அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தான் கொஞ்சம் வெளிப்படையாக விஜய் அப்படி லேசாக தாக்க ஆரம்பித்தார். எங்கிட்ட இது கேட்குறீங்க, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே அப்படிலாம் பேச ஆரம்பித்தார். அது வந்து இன்றைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் விஜயை தாக்குகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கு அடுத்து ஆரம்பத்தில் தேர்தலுக்கும் போது எல்லாரும் என்ன நினச்சாங்க, அதிமுக வெர்சஸ் திமுகன்னு நினச்சாங்க. ஆனால் விஜய் வந்து கரெக்டாக தாவேக்கா முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கும் போதே சொன்னார், 2026 தேர்தலுங்கிறது தாவேக்கா வெர்சஸ் திமுக அப்படின்னாரு. அப்போ கூட நிறைய பேர் தம்பி வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி அப்படி தான் வந்து நிற்கிது. தாவேக்கா